இப்போ நம்ம எங்கள் டயர் நட்டை லூஸ் பண்ணிகிட்ருக்கோம். புரியுதுடா. இப்போ டயரை கழட்ட போகிறோம். நம்ம டயரை கழட்டிட்டோம். டயர் பண்ணி பின்னாடி ஓரமாக ஒரு இடத்துல இதுதான் நம்மளோட ஸ்டெப்னி டயர். நாலு சைடும் கரெக்டாக உள்ளே போச்சு. இப்போ நம்ம நட்டு மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ 4 சைடு போட்டோம். இப்போ டைட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம லாஸ்ட் நட்டுக்கு வந்துட்டோம். இது மட்டும் முடிச்சிட்டா ஜாக்கியை கழட்ட வேண்டியது தான். எங்கள் அப்பா பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் எங்கள் அண்ணன் இப்போ வீரப்பா வந்து பண்ணிகிட்ருக்கான். எங்கள் அண்ணனுக்குள்ளே எவ்வளோ திறமை இருக்குன்னு நான் நினச்சி பார்க்கல. எங்கள் அண்ணன் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டான். லாஸ்ட்டாக அவங்க மூஞ்சியை பார்க்கலாம் வாங்க. இது தண்ணி நினைப்பீங்க, ஆனால் இது தண்ணி இல்லை, எங்கள் அப்பாவோட வேர்வை. ஜாக்கியை இறக்குனதுக்கப்புறமும் ஃபுல் டைட் பண்ணணும். அப்படி பண்ணலன்னா டயர் வெளியில் வந்துடும். ஒரு வழியாக இதை மாட்டி முடிச்சாச்சு. இந்த டயரை வந்து நம்ம பஞ்சர் போடுறதுக்கு தான் எடுத்துகிட்டு போகணும். ஃபஸ்ட்டு ஜாக்கியை வச்சு டயரை மாற்றுறதுக்கு முன்னாடி டயரோட நட்ஸை மட்டும் கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு எடுக்கணும். அப்புறம் ஸ்டெப்னி டயரை 80 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம மாற்றிடணும் அப்படின்னு கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம